ஒரு வாரம் வீடியோ ஒழுங்காக போட்டால் ஒரு 2 நாளாவது சோம்பேறித்தனம் ஆயிடுது. அப்படி தான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் எடிட் பண்ணி போடுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு போய் போடவே இல்லை. சரி இன்றைக்காவது வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு குஸ்கா தான் பண்ணலான் இருந்தேன். கடைசி நிமிஷத்தில் பன்னீர் இருக்கிற ஞாபகம் வந்தது. சரின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் பன்னீரெல்லாம் போட்டு பன்னீர் பிரியாணி ஆக்கிட்டேன். அதுவும் சூப்பராக சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணியிருந்தேன். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராகவே வந்திருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் காடை முட்டையும் இருந்தது. அதை தான் வேக வைக்கலான்னு சொல்லிட்டு அதையும் வேக வச்சாச்சு. அந்த கேப்லேயே பார்த்திங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருந்தது. அப்புறம் பசங்களுக்கு மினி தோசையும் ஸ்நாக்ஸுக்கு வந்து ட்ராகன் அப்புறம் பெரிஸ் அப்புறம் க்ரீன் ஆப்பிள் இருந்து அதை இதுவும் கட் பண்ணி வச்சு சரி பேக் பண்ணி முடிச்சாச்சு. நிம்மதி பொறுமிச்சு எடுக்கிறது கூட என் பையனுக்கு பொறுக்கலை. பிரியாணியை மோப்ப முடிச்சிட்டான். மினி தோசை எடுத்துகிட்டு எனக்கு பிரியாணி தான் வேணும்னு ஒரே அழுக. சரின்னு சொல்லிட்டு கடகடன்னு 5 மினிட்ஸில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவனை சிரிக்க வச்சு அனுப்புறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன அவனுக்கு பேக் பண்ண தோசையை ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணி அனுப்பி விட்டாச்சு.